திருச்சிற்றம்பலம். குரு பெயர்ச்சி பலன்கள் பராபவ வருடம். போன பதிவில் பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் கடகம் வரை, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இப்படி 4 ராசிகளுக்கு நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். இப்போ அடுத்த ராசிகளுக்கு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். பராபவ வருஷ குரு பெயர்ச்சி பலன்கள். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியானது கொஞ்சம் சுமாரான காலகட்டமாக தான் இருக்குது. ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய காலகட்டமாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, விரயஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி அதோட அவரே பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் உச்சம் பெறுவது ஒரு ரொம்ப மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த விதமான ஒரு புதிய முயற்சிகளையும், புதிய தொழில் ஆரம்பிக்கிறது இல்லை எதா இருந்தாலும் எந்த விதமான புதிய முயற்சியும் நம்ம எடுக்க வேண்டாம். இப்போ வாழ்க்கை எந்த லெவல்ல இருக்கோ இப்படியே தொடர்ந்து கண்டினியூ ஆகி ஓடிட்டு இருக்கட்டும். இது ஒண்ணு. அதே போல வீடு மாறுதல், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலையில டிரான்ஸ்ஃபர் மாறுறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய வேண்டாம். இப்படி இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். சில வீண் விரயங்கள், மருத்துவ செலவுகள், சில விரய செலவுகள்லாம், தேவையற்ற விரய செலவுகள் வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுப விரயமாக அமையும். அது நம்ம ஜனனகால தசாபுத்திய கணக்கில் கொண்டு நம்ம இதை சொல்றது. அதுக்கு அடுத்தது சில மன கஷ்டங்களும் மன சங்கடங்களும் கொஞ்சம் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்புல அதிக கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. கொஞ்சம் கவனமா படிங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம். நகை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது இருக்கும். இருந்தாலும் சில மருத்துவ ரீதியாக விரய செலவுகளும் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் சுமாரான காலகட்டம் தான். எந்தவித புது முயற்சிகள், புது முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. கலைத்துறையினருக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக அமையும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணணும் சிம்மராசிக்காரர்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய திருவழிதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாடி அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த பாடியில இருக்கக்கூடிய இறைவனுக்கும் பிரகஸ்பதிக்கும் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணணும். கன்னிராசிக்கு இப்போ பார்க்கலாம். கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மிகச்சிறந்த பொன்னான ஒரு காலகட்டமாக 4-7 கூடையவர் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல போய் உச்சமடைகிறார். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாய அனுகூலமானது கிடைக்கும். அதே போல நண்பர்கள் வழியில, களத்திரம் மனைவி வழியில நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்க தொழில் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கும். பணப்புழக்கமானது அதிக அளவுல இருக்கும். ஆனா 11ஆம் இடத்துல அவர் உச்சம் பெறக்கூடிய காரணத்தினால மூத்த சகோதர சகோதரிகள், அதாவது அண்ணா அக்கா, அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் உறவுல கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகிக்கணும். என்னங்கிற மாதிரி இருந்துக்கணும். ஏன்னா அவங்க மூலியமாக சில மன வருத்தங்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இது கிடைக்கும். வீடு வாங்கக்கூடிய, மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கூட்டு தொழில முயற்சிகளானது வெற்றிகரமாக அமையும். சுய தொழிலும் நல்ல அமையும். இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசிக்கு எதிர்பார்த்ததை விட அதிக அளவுல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமைகிறது. மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கு. கல்வியில பாத்தீங்க அப்படின்னாக்கா வெளியூருக்கு போய் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறுவதற்கு ஒரு நல்ல காலகட்டம். பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட தொழிலெலாம் பண்றாங்க இல்லையா, அலங்கார பொருட்கள் வியாபாரம் பண்றது, மேக்கப் டிசைன் பண்றது, அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். கலைத்துறையில இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது வருது. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் நம்மளை தேடி வரும். மக்கள் மத்தியில அன்பு, ஆதரவு, செல்வாக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிடைக்கும். கலைத்துறையினர்லையும் பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கு. எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கி எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி வருது. கன்னிராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்காக பெரியதாக எதுவும் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. குலதெய்வ வழிபாடு பண்ணாலே போதும். விருப்பம் இருந்தது அப்படின்னாக்கா, உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா நித்தியப்படி கோளறு திருப்பதிக்கும் பாராயணம் பண்ணலாம். சரி, அடுத்து துலா ராசிக்கு போவோம். துலா ராசிக்கு இந்த குரு பயிற்சியானது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோட சேர்ந்த குரு பயிற்சியாக
அமைகிறது. ஏன்னா 3ஆம் ஆதி அவரே 6ஆம் ஆதி, அவர் போய் 10ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. ஒரு பொதுவா வந்து என்னன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 10ல் குரு இருந்தா பதவி போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப குரு வந்து 10ஆம் இடத்துல அதுவும் உச்சம் அடைகிற பொழுது வந்து என்ன ஆகும்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல சில மன வருத்தங்கள், மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வரலாம். அதே போல ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். வேலை செய்யற இடத்துல நம்மளை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அவதூறு பரப்புறது, தேவையற்ற சில நம்ம சம்பந்தமே இல்லாம நம்மளை பத்தி தப்பு தப்பா சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெறும். ஆனா அதுலயும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த 2, 4, 6 இந்த ஸ்தானங்கள்லாம் குரு பகவான் வந்து பார்க்கிறார். இப்ப குரு பார்க்க கோடி குற்றங்களும் நிவர்த்தி அப்படிங்கிற போல வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். அதே போல ஆஹ் நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் நொடி பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். பெண்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்தானமாக இருக்கிறதுனால காலகட்டம் நல்லா இருக்கு. இது வந்து பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்கும். 2ஆம் இடத்துல அவருடைய பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வருது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நகை வாங்குறது, இல்ல அவங்களுக்கு பிடித்த பொருட்கள்லாம் வாங்குறது, இதெல்லாம் வந்து நல்ல விதத்துல அமையும். மாணவர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இது வந்து இருக்கு. கல்விக்காக உதவி தேவை வேண்டி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த உதவியானது கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் 10ஆம் இடத்துல அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உச்சமடைகிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா எந்த விதமான புதிய முயற்சிகளையும் எதுவும் எடுக்காம ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு அதுக்கப்புறமேட்டு எந்த முயற்சியும் எடுங்க. கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக அமையும். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா துளாராசிக்காரர்கள் முதல்ல வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணணும், அவசியம் பண்ணணும் ஒண்ணு. அதுக்கு அடுத்தது குருவித்துறைன்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த குருவித்துறையில இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் அங்க வந்து பிரகஸ்பதிக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணணும். சரி, அதுக்கு அடுத்தது குரு பெயர்ச்சி பலன்கள் வந்து விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையுது. ஏன்னா 2, 5 கூடியவர் 9ஆம் இடத்துல போய் உச்சம் அடைகிறார். அவர் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம்னு சொன்னாக்கா இது. ஜென்மம், 3ஆம் இடம், 5ஆம் இடம் இந்த 3 ஸ்தானங்களையும் குரு பார்க்கிறார். குரு பார்க்க எப்படி கோடி குற்றங்களும் நிவர்த்தி ஆகுதோ அது போல வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வைப்படக்கூடிய இந்த இடங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சிறப்பாக இருக்கும். அப்ப ஜென்மத்தை குரு பார்த்துறாரு அப்படிங்கிற போது நோய் நொடி பிரச்சனை ஆகட்டும், கடன் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இதெல்லாம் இருந்தா நிவர்த்தி ஆயிடும். அதே போல 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அப்ப எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெற்றிகரமாக அமையும். நல்ல சரியான ஒரு ஆலோசனைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிடைக்கும். தன லாபம், பணப்புழக்கம், அதுக்கடுத்தது பொன்பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை இதெல்லாம் வந்து இருக்கும். 3ஆம் இடத்தை பார்க்கிற போது சகோதர சகோதரி வழியில நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாய அனுகூலமாக கிடைக்கும். 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்ததுனாக்கா நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் இவர்களால ஆதாய அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பெண்களுக்கு வந்து புதிதாக நகை வாங்கக்கூடிய யோகம், பொன்பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை யோகம் இதெல்லாம் வந்து இருக்கு. வீடு, மனை இதுல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முதலீடு செய்யறதுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கு. மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரான ஒரு காலகட்டமாக இருக்கு. அதனால படிப்புல வந்து நல்ல வந்து ஒரு கவனம் செலுத்தி படிக்கணும். சிலருக்கு ஜனனகால தசாபுத்தியை பொறுத்து கல்வியில இட மாறுதல்கள் கிடைக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம். மக்கள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பு, ஆதரவு, செல்வாக்கு இதெல்லாம் வந்து கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தேடி வரும். கலைத்துறையினருக்கும் ஒரு நல்ல காலகட்டமாக அமையுது. எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வந்து வெற்றிகரமாக ஜெயமாக இருக்கும். பரிகாரம் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணணும். இப்ப நம்ம சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே வந்து ஒரு பொது பலன்கள் தான். எதுவுமே வந்து முழுமையான பலன்கள் இல்லை. அவரவர்களுடைய தசா புத்திகளை பொறுத்து இந்த பலன்களானது மாறுபடும். இது வந்து கோச்சார பலன். ஒருத்தருக்கும் ஒரு விதமான தசை, ஒரு விதமான புத்தி இருக்கும். அதை பொறுத்து இந்த பலன்கள் அனைத்தும் மாறுபடும். இது வந்து பொதுவான குரு பயிற்சிக்கான பொது பலன்கள். மிக்க நன்றி. திருச்சிற்றம்பலம்.